வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் வந்து வேல்ராஜ். நான் தான் இந்த விஎம்ஏ குட்டா ஃபேமிலி இந்த சேனலை வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோடய ஒய்ஃபோட ஆசைக்காக நான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு அவங்க தான் வந்து இந்த சேனலை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நல்லபடியாக. நான் என்னோடய பங்களிப்பை வந்து அப்பப்போ கொடுத்துட்ருக்கேன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்னிங் எத்தனை மணிக்கு நான் எந்திரிக்கிறேன், ஸோ டெய்லி என்னென்ன பண்ணுறேன் மார்னிங், ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோடய ரொட்டீன், என்னோடய ஒய்ஃபோட ரொட்டீன்ஸ், ஸோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறேன். எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போவும் நான் மார்னிங் 5 மணிக்கு எழுந்திரிச்சி மார்னிங் எப்பவும் போல் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் ப்ரெஷ் பண்ணேன். ஸோ ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 1/2 லிட்டர் வாட்டர் குடிப்பேன். ஸோ இந்த வாட்டர் குடிப்பது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் வந்து அதிகாலையில் நம்ம குடித்தோன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் இது கொடுக்கும். ஸோ எல்லாருமே சொல்கிற டிப்ஸ் வந்து இதுதான். ஸோ வாட்டர் முடிஞ்ச அளவுக்கு இயர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்சதும் குடிங்க. அதை குடித்ததுக்கப்புறம் அடுத்த வேலையை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒய்ஃப் மெயின்டைன் பண்ணுற கிச்சன் இதுதான். ஸோ எப்போவுமே என்னோடய ஒய்ஃப் வந்து நீட்டாக கிச்சனை வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிச்சனை பற்றி முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என்னோடய ஒய்ஃப்கிட்ட சொல்லி ஒரு கிச்சன் டூர் போட சொல்கிறேன். இல்லைனா ஃப்ரிட்ஜ் டூர், ஸோ வீட்டை வந்து எந்த மாதிரி கிச்சனை மெயின்டைன் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் என்னோடய ஒய்ஃப் நிறையா வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை வந்து பெஸ்ட்டாக பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவே உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். இந்த மணி பிளான்லாம் என்னோடய ஒய்ஃப் ஆசையாக இப்போ தான் ரீசெண்டாக வச்சுருக்குறாங்க. ஓகே, இப்போ நான் இந்த பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமம் என்னோடய ஒய்ஃப் எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு சில பாத்திரம் மட்டும் தான் இருக்கும். அதை மட்டும் நான் மார்னிங் எழுந்திரிச்சதும் நான் வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணதும் பாப்பாவுக்கு தேவையான மில்க் வந்து நான் தான் எப்போவுமே ரெடி பண்ணுவேன். ஸோ அவங்க டயர்டாக தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் தான் எப்போவுமே ரெடி பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து மில்க் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் ஆறணும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே ஆற வச்சுருவேன். ஸோ அது வரைக்கும் என்னோட மற்ற வேலை ஏதாவது வேலை இருந்ததுனாலும் நான் அதை பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது. ஸோ அதை வந்து நான் தான் மார்னிங் எப்போவுமே ஃபில் பண்ணிடுவேன். மார்னிங்கே ஃபில் பண்ணிட்டா ஏர்லி மார்னிங் ஒய்ஃப் வந்து சமையல் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 மணி இல்லை 6:30க்கு எழுந்திரிச்ச உடனே அவங்க வீட்டு வேலை முடிச்சுட்டு சமையல் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோடய ஒய்ஃபுக்காக வந்து க்ரீன் டீ போட்டு கொடுப்பேன். ஸோ அதுக்காக வெந்நீர் போடணும். ஸோ கெட்டில் யூஸ் பண்ணி எப்போ வந்து நான் வெந்நீர் போடுவேன். க்ரீன் டீ வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய ஒய்ஃபுக்காக நான் வந்து க்ரீன் டீ போட்டுட்ருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா க்ரீன் டீ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸோ லெமன், வெந்நீர் அண்ட் தேன் யூஸ் பண்ணி ஸோ அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ க்ரீன் டீக்கு தேவையான வெந்நீர் யூஸ் பண்ணி அதை ஓரமாக வச்சுருவோம். ஸோ ஒய்ஃப் இன்னும் 10 மினிட்ஸில் வந்து எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ அவங்க எழுப்புனதும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ முதல்ல வந்து அவங்க வந்து க்ரீன் டீ தான் குடிப்பாங்க. ஸோ அதை நான் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன். இதுக்கு அடுத்து என்னோடய மெயின் வேலை வந்து துணி துவைக்கிறது. துணி துவைக்கிறதுனா கையால் துவைப்பேன்னு நினைக்கிறாருங்க. என்னோடய வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து வீட்டில் துணி துவைப்போம். துணி துவைக்க வேண்டிய துணி எல்லாமே நாங்கள் வந்து இந்த பக்கெட்டில் தான் வச்சுருப்போம். ஸோ இந்த பக்கெட்டை எடுத்து அதில் உள்ள எல்லா துணியும் நான் வந்து இப்போ வாஷ் பண்ண போகிறேன். நான் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது சர்ஃப் எக்ஸல் அண்டு சாஃப்ட் டச். ஸோ சர்ஃப் எக்ஸல் தான் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். ஸோ வாசனைக்காக சாஃப்ட் டச் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வாஷிங் மிஷினை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி எல்லா துணியும் நான் வந்து போட்டுட்டேன். ஸோ எப்போவுமே நான் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு சைல்ட் லாக்கில் போட்டுருவேன். ஏன்னா என்னோடய பாப்பா வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாள். ஸோ அதனால் வந்து எப்போவுமே நான் சைல்ட் லாக் போட்டுருவேன். அவள் வந்தான்னா ரொம்ப ஏதாவது ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஸோ அதனால் வந்து எப்போவுமே நான் வந்து சைல்ட் லாக் போட்டுருவேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பேபிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சைல்ட் லாக்கில் போடுங்க. அதான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் எப்போ யூஸ் பண்ணுறது வந்து மிக்ஸு தான். ஸோ அதில் தான் வந்து எல்லா துணியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 1.5 ஹவர்ஸ் ஆகும். ஸோ நான் வாக்கிங் போயிட்டு வரதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போவுமே நான் ஆன் பண்ணி வச்சு ரன் பண்ணி விட்டுருவேன். ஸோ நான் வரவும் கரெக்டாக இருக்கும். ஸோ மறுபடியும் நான் வந்து நானே வந்து துணி காய போட்டுருவேன். ஸோ இதுதான் என்னோடய பெரிய வேலையாக இருக்கும். ஸோ என்னோடய ஒய்ஃபுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா அவங்க 24 ஹவர்ஸும் பேபியை பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் சரியாக இருக்கும் சமையல் பண்ணுறது. ஸோ நிறைய வேலை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒய்ஃப்ட்ட நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ டைம் 5:45 ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே பாருங்கள் எல்லா பக்கமும் விடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் வந்து வாக்கிங் போவோம்.
நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து ஹோசூரில். ஸோ என்னோடய வேலை வந்து பெங்களூர் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஹோசூரில் வந்து ஒரு ரெண்டுக்கு 2 பிஹெச்கே வந்து எடுத்து தான் நான், என்னோடய ஒய்ஃபு, என்னோடய பேபி, ஸோ 3 பேர் மட்டும்தான் இருக்கிறோம். ஸோ இங்கே ஹோசூரில் வந்து பெரும்பாலும் எல்லாருமே வந்து ரிச்சாக தான் இருப்பாங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் எல்லோரும் மாடி தான் கட்டுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ரெண்டுக்குன்னே அவங்க வந்து ஃபஸ்ட்டு 3 ஃப்ளோரோ 4 ஃப்ளோரோ வந்து கட்டிட்டு, இங்கே லேண்டு ரேட் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ நானும் இங்கே ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். ஸோ அந்த பார்க் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பார்க். ஸோ ஈவினிங் வந்து என்னோடய பேபி வந்து இங்கே தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. பார்க் பக்கத்தில் வந்து விநாயகர் கோவில் இருக்குது. ஸோ என்னோடய ஒய்ஃப் எப்போவும் டியூஸ்டே அண்டு ஃப்ரைடே, ஸோ 2 நாளும் வந்து ஈவினிங் வந்து கண்டிப்பாக இந்த டெம்பிளுக்கு வருவாங்க. விநாயகர்குள்ளே கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஏடிஎம்மும் இருக்குது. ஸோ வந்து இங்கே பக்கத்தில் ஏடிஎம் இருக்கிறதுனால எங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு சுப்பிரமணியன் வீட்டுக்கு தான் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் தான் என்னோடய ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஸோ ரோஸ் கார்டன் அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டில் தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. ஸோ இதான் வந்து ரோஸ் கார்டன் நகர். ஸோ இங்கே வந்து இப்போது நிறைய ரோஸ் செடி நிறையா இருக்கும். ஸோ இப்போதைக்கு ரோஸ் ஒன்றுமே பூக்களாக இப்போ தான் செடி வச்சுருக்கிறாங்க. ஸோ ரோஸ் செடி பூக்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ரெட் கலர், எல்லோ கலர், நிறைய கலர் இருக்கும். ஸோ இங்கே ரோஸ் கார்டன் இருக்கிறதுனால இங்கே வந்து பூவோட விலையும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹோசூரில் பூ, காய்கறி எல்லாமே விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே நல்லா நிறைய மரங்களை வளர்ப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், மாமரம் வந்து இப்போ கையில் நம்ம பறிக்கிற மாதிரி நல்லா அழகாக இருக்குது. ஸோ போகிற வழியில் நிறைய மரங்கள், தென்னை மரம், எல்லா மரம், இயற்கை காட்சிகள் நிறையா இந்த ஊரில் உண்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த காட்சிகள். இதுக்கப்புறம் இதுதான் மெயின் ஏரியா. ஸோ இது ஏரிக்கரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வாக்கிங் போகிறதுக்கான எல்லா வசதிகளும் இங்கே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஏரியில் வந்து நிறைய மீன் பிடிப்பாங்க. ஸோ எல்லாம் குத்தகைக்கு எடுத்துகிட்டு நிறைய போட்டும் இருக்கும். நான் போட்டும் இடையில வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த கேமரா வந்து சிறுசாக தான் தெரியுது. ஸோ அவங்க வலை போட்டு டெய்லி மீன் பிடிக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து மீனோட விலையும் வந்து இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் சீரியல் பல்ப் எல்லாமே போட்டுக்கிறாங்க. ஸோ நைட்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நைட்டு வந்ததில்லை. ஸோ ஆனால் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே போகிற வழியில் நிறைய டெம்பிள் எல்லாமே இருக்குது. ஸோ ஓசூர்லேயும் வந்து நிறைய டெம்பிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். எல்லா டெம்பிளுக்கும் நான் ஒரு டைம் வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இங்கே வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், போட்டில் வந்து அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நானும் பார்த்தேன், போட்டில் வந்து ஒரு சில மீன், நிறைய மீன் சிக்கிருந்துச்சு. ஸோ அதை வந்து என்னால் வந்து ஜூம் பண்ணி காட்ட முடியலை. நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் வந்து பார்த்தேன். இங்கே போகிற வழியில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கோயில் ஒன்று தெரியுது. ஸோ அந்த கோயில் பேர் வந்து அருள்மிகு பரவத் வர்த்தினி சமேத ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில். ஸோ இந்த கோயிலும் வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ரீசெண்டாக இப்போ தான் சொல்லியிருந்தான். ஸோ உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். அந்த கோயிலை பற்றி தனி வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இந்த ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு தான் அந்த கோயில் இருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை பற்றின ஃபுல் வீடியோ உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து பண்ணுறேன். கோயிலோட ஃப்ரெண்டை என்னால் முடிஞ்ச அளவு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கோயிலோட வாசல். என்னோடய ஃப்ரெண்ட் சந்தைக்கு போகணுன்னு சொன்னான். ஸோ அப்போ சந்தைக்கு வந்துட்டோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு சில காய்கறிகள் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து சந்தைக்கு வந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் இருந்து சந்தை வந்து 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக 10 to 11 கிலோமீட்டர்ஸ் டுடே போனோம். வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு தேவையான ஃபிஷ்ஷு, லெமன், சப்போட்டா பழம், நொங்கு என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக மணி பார்த்தோன்னா 8 மணி தாண்டிருச்சு. ஸோ அரிசியும் வீட்டில் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அரிசியும் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இங்கே சொல்லுங்கள். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். என்னோடய ஒய்ஃபையும் நான் வந்து போட சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.